எங்களோட கூட ரூவா டிவி மூலியமாக, இணையதளத்தின் மூலமாக, மற்ற எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலியமாக இணைந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவர் சமூகத்துக்கு வரீங்க? ஆமென். அவர் நம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக செய்கிறவர். ஆமென். இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எப்பேற்பட்ட காரியத்தை எதிர்பார்த்து வந்திருந்தாலும் அதற்கு ஒரு படி மேலாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம் செய்கிற தேவன் அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பரிசுத்தமுள்ள தேவனை எத்தனை பேர் துதித்து பாட ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நல்லா சேர்ந்து பாடி ஆராதிக்கலாம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. சொல்லுங்க. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. சொல்லுங்க. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல நல்ல கரங்களை சேர்ந்து இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானில் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானில் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தி. சொல்லுங்க. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் சேர்ந்து இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும். ஓ இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. சொல்லுங்க. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீலை கண்டு அஞ்சி நின்னோம். சொல்லுங்க. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீலை கண்டு. பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே நான் முன் செல்கிறேன் என்று உரைத்து சேர்ந்து இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாருங்க. நீர் மாத்திரம் தான் எங்க சொந்த ஆண்டவரே. ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்று. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும். எதிரியின் படையனை சூழ்ந்த போதும்
ஓங்கிய புயம் கொண்டு எனக்காக யுத்தம் செய்தீங்க. பாட செய்தீர், உம்மை துதிக்க செய்தீர். எரிகோவின் மதில்கள் எல்லாம் இடிக்க செய்தீங்களே, நன்றி அப்பா. எதிரியின் படை என்னை சூழ்ந்த போதும் ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. சொல்லுங்க, எதிரியின் படை எம்மை சூழ்ந்த ஓங்கிய புயம் கொண்டு பாட செய்தீர், துதிக்க செய்தீர். எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், என்னை துதிக்க செய்தீர். எரிகோவின் மதில்களை இனி நீர் மாற்றமே, ஓ நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும். சொல்லுங்க பார்க்கலாம். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ. ரெண்டு கரங்க உயர்த்தி சொல்லுங்க. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால். சத்தத்தை உயர்த்தி இனி நீர் மாத்திரமே, ஓ நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால். இன்னொரு விஷயம் சொல்லுங்க பாருங்க. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அவர் நாமத்தில் எனக்கு ஜெயம் உண்டு சொல்றவங்க நல்ல ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி அந்த ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும். சொல்லுங்க. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும். ரெண்டு கரங்களை உயர்த்தி இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும். சொல்லுங்க. வாக்குகள் வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல என்னை. இன்னொரு விஷயம் நீங்க சொல்லுங்க பாருங்க. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம்
தந்தையை போல தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இதுவரைக்கும் என்னை தூக்கி சுமந்து வந்தது அப்பா தான், இதுவரைக்கும் என்னை வழி நடத்தி கொண்டு வந்தது அப்பா தான். ஒவ்வொரு முறை நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் வாக்குகள் தந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணி இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஆமென். முடிவில்லாத இரக்கங்கள்னால நம்மளை மூடிக்கொண்டவர் அவர். ஆமென். அவர் மரித்து போன எல்லா காரியங்களும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். இந்த கால வேளை அந்த ஜீவ நீர் ஊற்றை பாடி கொண்டாட போகிறோம். முடிந்தவர்கள் இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று நல்ல கரங்களை தட்டி பாடி அப்பாவை ஆராதிக்க போகிறோம். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான ஸ்டேட்டிலிருந்து எங்களை தூக்கினவரேன்னு சொல்லி பாட போகிறோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாம். கரங்களை தட்டி சேர்ந்து ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. சொல்லுங்க. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முறிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை. சொல்லுங்க. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். நல்ல கரந்தடி சேர்ந்து எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை அவர் இருக்க மரணமும் தலைகுனியும். சொல்லுங்க. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும். கரங்களை சேர்ந்து மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முறிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் முறிந்த வாழ்க்கை. சொல்லுங்க. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முறிந்த வாழ்க்கை. ஓ, மரித்த காரியம் மறுபடி, முறிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகளும் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு நாங்க வல்லமை அடைகிறோம் ஆண்டவரே. வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. சொல்லுங்க. வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முறிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் முறிந்த வாழ்க்கை. சொல்லுங்க. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முறிந்த வாழ்க்கை. ஓ, மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முறிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. சொல்லுங்க. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே.
எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். சொல்லுங்க, உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை. ஓ மரித்த காரியம், மரித்த காரியம் இந்த காலையில் உயிர் பெறட்டும் ஆண்டவரே. எல்லாம் மரித்த காரணம் ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ளாக போகட்டும். முறிந்த வாழ்க்கை மறுபடி சொல்லுங்க பார்க்கலாம். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முறிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் முறிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, ஊளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. சொல்லுங்க, ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, ஊளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை. ஓ மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முறிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முறிந்த வாழ்க்கை. ஓ மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முறிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முறிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். நல்ல கரங்களை தட்டி கல்லறை முன் அவர் இருக்க, மரணமும் தலைகுனியும். கல்லறை முன் அவர் இருக்க, மரணமும். சொல்லுங்க, வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை. ரெண்டு கரங்களை உயர்த்தி, மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முறிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் முறிந்த வாழ்க்கை. சதத உயர்த்தி சொல்லு, மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முறிந்த வாழ்க்கை. மரித்த காரியம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடும். இந்த காலை வேளையில் வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை. மறுபடி துவங்கும், முறிந்த வாழ்க்கை. மறிந்த காரியம் முறிந்த வாழ்க்கை. சொல்லுங்க, மறிந்த காரியம் முறிந்த வாழ்க்கை. மறித்த காரியம். எங்களை பார்த்தவர்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. பாருங்க, பிசாசு போய் ஆண்டவர் சமூகத்துல இருந்து கேட்கிறான், ஆண்டவரே யோபுவை நான் சோதிக்க எனக்கு அவனை என் கையில ஒப்பு கொடுங்க.
ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை என்ன வேணாலும் பண்ணுப்பா, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அவன் ஜீவன் மீது மட்டும் உனக்கு கை வைக்க அதிகாரம் இல்லை. அவன் யோபு கிட்ட இருந்து எல்லாவற்றையும் எடுக்கிறான். யோபு கிட்ட இருந்து எல்லாமே போகுது. ஆனா யோபு கிட்ட இருந்து ஒண்ணு மாத்திரம் போவே இல்லை, அவனுடைய துதி அவனை விட்டு போகவே இல்லை. அவன் எதை குறித்தும் கலங்காம அவன் சொல்றதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவர் ஸ்தோத்திரம். கடைசியில் பிசாசை சாட்சி கொடுக்க, ஆண்டவரே அவனை எதுவும் பண்ண முடியல. உங்க வாழ்க்கையில பிசாசு எவ்வளவு போராட்டத்தை கொண்டு வந்தாலும் அவன் ஒரு லிமிட்ல இருந்து தான் உங்ககிட்ட போராட முடியும். அவன் உங்ககிட்ட நெருங்க ஆண்டவர் ஒரு நாளும் விட மாட்டார். உங்க ஜீவன் மீது கை வைக்க அவன் ஒரு நாளும் விட மாட்டார். உங்களை சோதிக்க ஆண்டவர் விடுவாரே தவிர உங்களை அவன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு நாள் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு நாள் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் உங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பாருங்க. நன்றி ஆண்டவரே. வாயில தந்த நன்றி சொல்லுங்க. எத்தனை சோதனை வந்தும் என்ன பிசாசின் கைக்கு ஒப்பு கொடுக்காம இதுவரைக்கும் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ போராட்டம் வந்து பிசாசு என் ஜீவன் மீது கை வைக்காமல் என்னை பாதுகாத்து வந்திருக்கிறீங்களே, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி 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 ஆண்டவரே. திருக்கரம் என்னை தாங்கும், கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்தது. ரெண்டு கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை நன்மைகள் நினைக்கிறேன். சொல்லுங்க. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள். ரெண்டு கரங்கள் உயர்த்தி இயேசுவே, 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 இயேசு. அந்த நாமத்தை சொல்லி கொடுங்க. இயேசுவே, இயேசுவே, ஓ இயேசு, ஓ இயேசுவே, இயேசு. நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்புக்காக.
அளவில்லா ஓ நன்றி நன்றி நானா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீ இயேசுவே 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 நன்றி நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி ஆராதனை செய்றீங்க. உம் அளவில்லா அன்பிற்காக நன்றி டாடி. இந்த அளவில்லா அன்பிற்காக நன்றிப்பா. அளவில்லா ஓ நன்றி நன்றி நானா உம் அளவில்லா நன்றி நன்றி நானா உம் அளவில்லா ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஓ ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே மழையாக பொழியும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறண்டு போன காரியங்கள், எல்லாம் ஸ்தம்பித்து போன காரியங்களும் இந்த காலை வேளை ஆவியான உயிர்ப்பிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். எல்லாம் மரித்து போன சூழ்நிலைகள் புதிய துவக்கத்துக்கு நேராக கடந்து செல்வதாக ஆண்டவர். எல்லாம் மரித்து போன காரியங்கள் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால உயிரை அடைவதாக ஆண்டவர். நாங்கள் மரித்த தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறவர்கள். எங்க வாழ்க்கையில மரித்து போன காரியங்களுக்கு இடமில்லை ஆண்டவர். உடைய ஜீவனை நாங்கள் பேசுகிறோம், உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் பேசுகிறோம் ராஜா. எல்லா குறைவுகளையும் மாற்றி போடுங்க. ஒரு நிறைவான பலன் எங்களை மூடுவதாக, ஒரு நிறைவான பலன் எங்கள் ஆசீர்வாதமாய் கடந்து வருவதாக, ஒரு நிறைவான பலன் எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்வதாக ராஜா. ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நிறைவான தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நிறைவானவர் ஆனவர். நீ நிறைவா எங்களை வழி நடத்துவீராக. தொடர்ந்து மீதி உள்ள வேலை உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க,
தொடர்ந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமையா எங்களை வாழ வைங்க ஆண்டவரே. சகல துதியும் கனமும் மகிமையும் உம்முடைய நாமத்தை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. மனிதர்கள் நாங்கள் சிறுகவும் தேவன் நீர் பெருகும் எனும் சுவாமி இயேசு மூலமா கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சின்ன வயசுல பெரிய காரியத்தை சாதிக்க முடியுமா? முடியும்னு சொல்லி பாம்பேல இருக்கிற 13 வயசு சின்ன பையன் திலக் மேத்தான்னு சொல்லி இன்னைக்கு 100 கோடி பெரிய கம்பெனிக்கு முதலாளிங்க. எப்படி தெரியுமா ஆரம்பிச்சிச்சு? He forgot his Max notebook in his uncle's house. So he asked his father, அப்பா எனக்கு என் மேக்ஸ் நோட்டை எப்படியாவது எடுத்து தர முடியுமா? அப்பா சொன்னார், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன்ப்பா, என்னால முடியாது. அங்கிள்கிட்ட கேட்டா அவரும் பிஸியா இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்ப என்னதான் செய்யறது? அப்போ இந்த பையன் ட்ரை பண்ணி பார்த்துருக்கான், ஏதாவது கொரியர் சர்வீஸ் இருக்குதா உடனே வர்ற மாதிரி. எல்லாம் சொல்லிட்டாங்க, நாளைக்கு தான் வரும், நாளன்னைக்கு தான் வரும். இப்போ இந்த பையன் உட்காந்து யோசித்தான், ஏன் ஒரே நாள்ல மும்பை பட்டணத்துக்குள்ளேயே ஏன் ஒரு ஒரு பார்சல் சர்வீஸை ஏற்படுத்தக்கூடாது? உட்காந்து யோசித்து பார்த்துட்டே இருக்கிறான். அவனுக்கு திடீரென்று சொல்லி இந்த மும்பைல தாபாவாலாஸ், இது ஜட்கா வண்டி, இது மாதிரி டாபாவாலான்னு இதே மாதிரி பெரிய ஒரு இதுல பின்னாடி ஃபுல்லா சாப்பாடெல்லாம் வச்சு இதை தூக்கிட்டு அப்படியே மும்பை பட்டணத்துல நடுவில் ஓடிட்டே இருப்பாங்க. யாருன்னா மதியானம் லஞ்சை டப்பால ஃபுல்லா எடுத்துக்கிட்டு ஆஃபீஸா போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க. ஒரு கலெக்ஷன் பாயிண்ட்ல இருந்து மறு இடத்துக்கு கால்நடையாவே எடுத்துட்டு ஓடுவாங்க. பாக்குறீங்க பாத்தீங்களா? இவங்க தான் மும்பை டாபாவாலஸ். இவங்க பல இடத்த கவர் பண்றதுனால இந்த பையனுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு, ஏன் இவங்களை பயன்படுத்தி ஒரு பார்சல் சர்வீஸ் பண்ணக்கூடாது? அந்த பையன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான், பேப்பர்ஸ் அண்ட் பார்சல்ஸ் ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி தான் இன்னைக்கு வளர்ந்து பெரிய நிறுவனமா 100 கோடியா இது பெற்றிருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்றார், வயசு ஒரு பெரிய காரணம் இல்லைங்க. ஞானத்துல ஆண்டவர் வளர்த்தியில உங்களை அவர் ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று எழுதியிருக்கிறது. 5 காரியம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷ தயவுல நாளுக்கு நாள் விருத்திய பாஞ்ச். இந்த 5 விரல், இந்த 5 காரியத்துல கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க, இன்றைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகிற தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில பெரிய ஒரு காரியத்தை தாண்ட போறீங்க. கதை சொல்றாரு, ஒரு 12 வயசுல இருக்கும்போது ஏசாமி கிட்ட இவ்வளோ ஞானம், 13 வயசுல இந்த திலக் மேத்தா இவ்வளோ பெரிய காரியம் சாதிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தர மாட்டாரா? நிச்சயமா தரப்போகிறார். ஆண்டவர் உங்களை ஞானத்தால் நிரப்ப போகிறார். ஒன் ஐடியா கேன் சேஞ்ச் யுவர் என்டையர் லைஃப். ஆண்டவர் உங்களையும் அப்படியே பயன்படுத்த போகிறார். ஞானத்திலே சிறந்து விளங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறப் போகிறீர்கள். God bless you. Have a wonderful day. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே முதல் பரிமாணம் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் என்னுடைய அடையாளம். இரண்டாவது பரிமாணம் மன்னிப்பு, மீட்பு, விடுதலை, forgiveness, redemption and freedom. மூன்றாவது பரிமாணம் நியூ லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், புதிய வாழ்க்கை, ஆவிக்குரிய மறு ரூபம். நியூ லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் நாம் முதலாவது காரியம் எபேசியர் 2:5 எழுதியிருக்கிறபடி நாம் கிறிஸ்துவோடு கூட என்ன நிலையிலே இன்றைக்கு வாழ்கிறோம்? How are we in Christ? புது வாழ்க்கை என்பது என்ன? எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். யாராவது ஆமென் சொல்லுங்க. எபேசியர் 2:5
நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்படுதல். I am made alive with Christ. நம்முடைய வாழ்க்கையானது அது தேவனுடைய கிருபையினாலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க ஆமென். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவனுடைய ஆத்மா செத்து கிடக்கிறது. ஆனால் அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவன் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். As he lives, I live. அவர் வாழ்வதால் நான் வாழ்கிறேன். I am alive with Christ. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். சொல்லுங்க ஆமென். அப்ப அவர் எழும்பினதினால் நானும் எழும்புவேன். I am alive with Christ. என்னுடைய நிலைப்பாடு என்ன? நான் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். யாரெல்லாம் இந்த வார்த்தையினால இன்னைக்கு பலப்பட விரும்புறீங்க? What is your position? I am alive with Christ. I am alive in Christ. I am alive with Christ. இந்த நிலைப்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்கும் அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு ரகசியம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறது. நம்ம ஒரு விசேஷித்த கிருபை என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ நமக்குள்ள ஒரு ஜீவன் வருகிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படியாக ஆண்டவர் சொன்னார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அது என்ன படவும் வந்தேன்? பரிபூரணப்படவும். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். I have come that they might have life. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் வந்ததே எதுக்குன்னு சொன்னா நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க, நாம் வாழ்வதற்காக அவர் உயிரோடு எழும்பினார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. There is an act of regeneration. What Christ did was he regenerated our life. ஒன்று கெட்டு போச்சுன்னா அதை திருப்பி வேலை செய்யறதுக்கு மதர் போர்டை மாற்றணும். ஆண்டவர் நம்முடைய சிஸ்டம்ல இருக்கிற மதர் போர்டை மாத்துறார், நம்ம இருதயத்தையே மாத்துறார். ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த மதர் போர்டு போயிருச்சுன்னா அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. ஆண்டவர் என்ன பண்றாரு? கரப்டான வைரஸான நம்முடைய மதர் போர்டை அவருடைய ஆற்றலால் அவருடைய ஜீவனால் நிரப்பி, ஒரு கம்ப்யூட்டர்ல SMP இருக்கும், அதுதான் பவர் சப்ளை. அது இருந்துச்சுன்னா தான் அந்த போர்டே வேலை செய்யும். அவர் என்ன பண்றாரு? நம்மகிட்ட பவர் இல்லைன்னு சொல்லி அவர் பவரை கொடுத்து நம்ம சிஸ்டமை ரீபூட் பண்றார். எத்தனை பேர் புரியுது? I am made alive in Christ. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. I am made alive with Christ. I am alive with Christ. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வருகிறது, பலத்தை கொண்டு வருகிறது, விடுதலையை கொண்டு வருகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ரோமர் 8:11 வாசிக்கும் போது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்
உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். அந்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். If Christ is raised, I also have the gift of new life, of healing. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் திடீர்னு குதிச்சிடல. அதுக்கு முன்னாடி அந்த 1ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, நம்ம என்ன நிலைமையில் இருந்தோம், கிறிஸ்து நமக்காக வந்ததுனால நம்ம லைஃப் எப்படி மாறிடுச்சு. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. ஹalleluya. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செத்து இருந்த நீங்க திடீர்னு விழிச்சுக்கிட்டீங்களே எப்படி? கேளுங்க. இங்க பாருங்க, நான் சீரியஸா கேட்கிறேன். சில பேர் வாலிபர்லாம் சிரிக்கிறீங்க. என்ன பாஸ்டர்? ஆமா, பாவத்தில் நம்ம செத்து கடந்தோம். we were dead in trespasses, we were dead in sin. இன்னைக்கு காலையில் நீங்க எப்படி ஏஞ்சி வந்தீங்க? உங்களை மோட்டிவேட் பண்ணது என்ன? எவ்வளோ நாள் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும்னு நீங்க கேட்டீங்க, விரும்புனீங்க. But what made you come to the church today? Something is alive in your life. ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய உத்வேகம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. நான் இன்னைக்கு மிஸ் பண்ணக்கூடாது, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு அதிகமாய் ஆளுகை செய்கிறார். உங்க ஆத்மா வாழ்றதுனால உங்க மனசு சொல்லுது, நாம் சர்ச்சுக்கு போய் ஆகணும், நான் இன்னைக்கு மிஸ் பண்ணக்கூடாது. சொல்லுங்க ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே, முன்னாடி காலத்துல, இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக, இந்த உலகத்துல இருக்கிற வழக்கத்தின் ஏற்படியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். வேற ஒரு ஆவியில நீங்க நடத்தப்பட்டிருந்தீங்க. அது என்ன ஆவினா? ஆகாயத்து அதிகார. கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு ஊர்ல எல்லாருமே எப்படி நடப்பாங்கன்னா, அந்த ஊருக்கு மேல ஆளுகை செய்கிற அதிகாரத்தின்படி. சில ஊர்ல பாத்தீங்கன்னா கொலை வெறியின் ஆவி வரும், கோபம் வரும். நான் ஊர் சொல்ல மாட்டேன், ஆனா தமிழ்நாட்டில் ஒரு ஊருக்கு போனா எனக்கு ரொம்ப டென்ஷன் வரும். பல்ல கடிப்பேன், நாக்க மடக்கிற மாதிரி தோணும், என்னடா அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தேன். ஓ, இந்த ஊருக்கு மேல இருக்கிற அந்த ஆவி அந்த மாதிரி. ஆனா உன வெட்டு குத்து பட்டா கத்தி. இன்னொரு ஊருக்கு போனா நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் உண்மை. இன்னொரு ஊருக்கு போறேன், கனவுல நான் சிகரெட் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது? நம்ம பாஸ்டர், நம்ம ரட்சிக்கப்பட்டவர் எல்லாருக்கும் சொல்றோம், நமக்கு இந்த மாதிரி கனவு வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஆளுக அந்த மாதிரி. ஒவ்வொரு ஊர்லயும் முதல்ல துபாய்க்கு போன போது தனியா என்ன ஒரு வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. தூங்கிட்டு இருக்கிறேன், ரூமுக்குள்ள பெரிய பெரிய உருவங்கள் வருது. நீதானா இங்க வந்திருக்கிற அப்படின்னு எல்லாம் இந்த விசிட்டிங்க்கு ஹாஸ்பிட்டலில் வருவாங்கல்ல, அந்த மாதிரி லைனா வந்து நிற்குது. அப்புறம் ஆண்டவர் உள்ள இருந்து ஒரு அக்கினியை போட்டார். அதை எல்லாத்தையும் விரட்டவும் துரத்தவும் அபிஷேகத்தில் நிறமும் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஜனங்களை இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் செத்து கிடக்கிற
நிலைமையில அவங்களை ஆளுகை செய்கிற சில அதிகாரங்கள் இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிங்க 10ஆம் வசனத்திலிருந்து. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாயிருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். என்ன பண்ணுங்க? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து. ஏன் தரித்துக் கொள்ள வேண்டுமா? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறது துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் வான மண்டலத்துல என்ன இருக்குதா? பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அப்ப இவ்வளோ லெவல்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் அ சிட்டி, ஓவர் அ ஸ்டேட், ஓவர் அ நேஷன். பாருங்க, இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டை, இந்தியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது. அதனாலதான் சில வாலிபர்களால பரிசுத்தமா வாழ முடிவதில்லை. இந்த அந்தகாரத்தின் லோகாதிபதி அவன் என்ன பண்றான்? நம்மளை பாவத்துல செத்து கிடக்க வைக்கணும்னு அவன் ட்ரை பண்றான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுக்குதான் சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அந்த சர்வாயுத வர்க்கம் என்னென்ன? 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை, முதல்ல the belt of truth, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், அறையில கட்டி இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? மனிதனுடைய பாவம் எல்லாம் அவன் அறையில் தான் இருக்கிறது. The act of sin happens in the middle of man's body. அப்போ அவனுடைய சரீரத்தை பாவம் இல்லாமல் அவன் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய என்கிற கச்சையை அறையில் கட்டிக்கொள்ள வேண்டும். ஒரு தனி மெசேஜ் I will preach to you some other time. உன் அறையை கட்டிக்கொள். So belt of truth. இரண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசத்தை the தரித்தவர்களாயும், breastplate of righteousness, நீதி என்கிற மார்க்கவசம். இதெல்லாம் எதுக்குன்னா, you to be alive in Christ. நீங்கள் கிறிஸ்துவில் அவரோடு கூட நீங்கள் ஜீவனோடு வாழ வேண்டும் என்றால் இவைகளை எல்லாம் நீங்கள் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும். சொல்லுங்க ஆமென். இந்த படத்தை பாருங்க. The armor of God. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? The belt of truth. அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம், the breastplate of righteousness. அடுத்தது வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், feet protected by the sandals of preparedness, the gospel of peace. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அடுத்தது பொல்லாங்கண்யையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். சொல்லுங்க ஆமென். பொல்லாங்கண்யையும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகம், shield of faith with which you can extinguish all the flaming arrows of the evil one. நமக்கு விரோதமாய் பொல்லாங்கன் எய்கிற அந்த அக்கினி ஆஸ்திரம், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் அந்த பொல்லாங்கன் எய்வான். நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த்தை எடுத்து அதை டக்குன்னு தடுத்துடணும். உன்னால முடியாது.
என் பிள்ளைகளை தொட முடியாது, என் சந்ததியை தொட முடியாது, என் வீட்டை தொட முடியாது. யாராவது ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. டிஃபென்ஸ், ஆஃபென்ஸ். இப்போ இவ்வளவு நேரம் சொன்னது டிஃபென்ஸ். காலை பாதுகாத்துக்கோ, அறைய பாதுகாத்துக்கோ, இதயத்தை பாதுகாத்துக்கொள்ளோ. அடுத்தது தலையை பாதுகாத்துக்கோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மண்டபத்திரம். ஆமா, மண்டையில தான் எல்லா குப்பையும் கொண்டு போடுவான். என்னங்க? மண்டையில தான் எல்லா குப்பையும் கொண்டு போடுவான். அங்கதான் ஆரம்பிக்குது இல்ல, சிந்தையில தானே பாவம் ஆரம்பிக்குது. அதனால என்ன சொன்னாரு? ஹெல்மெட் ஆஃப் ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மண்டையில ரட்சிப்பு இருக்கணும். ஆமா, ரட்சிப்பு வந்து கையில போட்டுக்கிற வளையல் இல்ல, தலையை சுத்தி இருக்கிற தலை சீரா. அதுதான் உங்க மகுடம் இல்லையே. உங்க ஹெல்மெட் வந்து சால்வேஷனா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள எந்த விதமான இதுவும் வர முடியாது. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். சரிங்களா? அடுத்தது பாருங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றதெல்லாம் டிஃபென்ஸ், ஒன்னே ஒன்னு அஃபென்ஸ். இது வந்து தடுக்காது, தடைய உடைக்கும். யாராவது ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. டிஃபென்ஸும் வேணும், ஆஃபென்ஸும் வேணும். சில பேர் பிசாசை அஃபெண்டே பண்ண மாட்டாங்க. பாஸ்டர் அவன் பாட்டுக்கு வர்றான் போறான், அவன் இப்போவாது வருவான் போவான், அவங்கிட்ட எதுக்கு போராடிக்கிட்டு. என்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, அவரும் ஊழியக்காரர் தான். அவர் சொன்னாரு, சும்மா ஏன் பாஸ்டர் அவனை வம்புக்கு இழுத்துக்கிட்டு, நம்ம ஏதாவது பிசாசு துரத்துறோம்னா தான் வீட்டில், என் வீட்டில் பிசாசு ஆடுது. அவர் யாரை சொன்னார் எனக்கு தெரியல, நான் அதை புரிந்து கொள்ளவும் விரும்பலை. ஆனால் அவர் சொல்றாரு, நான் வெளியே போய் எதையாவது துரத்தினா அது ஸ்ட்ரெயிட்டா என் வீட்டுக்கு வந்துடுது அப்படின்னாரு. ஒரு வலிமையான ஊழியக்காரர். அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு அமாவாசை ஜெபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்கிறார். நடுவில் பிசாசு வந்து டம்மால் ஒரு வழியில எகிரி குதிச்சு சொல்லிச்சான், நான் தான் பிசாசுன்னு. இவரு அப்படியே அசால்ட்டா பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிட்டாராம். ரெண்டாவது தடவை குதிச்சிச்சு, இன்னும் ஆக்ரோஷமா கத்துச்சு, நாக்க வெளியே தொங்க போட்டுச்சு, கண்ணை பயங்கரமா சவப்பாக்குச்சு. நான் தான் பிசாசுடான்னுச்சான். சீப்ப அப்படின்னு போயிட்டாராம். மூணாவது தடவை டென்ஷன் ஆகி முன்னாடி நின்று சொல்லிச்சான், நான் இவ்வளவு பயங்கரமா உனக்கு முன்னாடி நிற்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? சொன்னார, நான் தான் உன் தங்கச்சியை கட்டியிருக்கிறேனே, எனக்கு எப்படி பயம் வரும், டெய்லி பார்க்குறேன்டான்னு சொல்லி சொன்னாராம். நான் ஒரு தமாஷ்காக சொன்னேன், இதை அப்படியே உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாதீங்க, இன்னைக்கு உங்களுக்கு சோறு கிடைக்காது, கஞ்சி தான். ஏற்கனவே உபவாசம் இருக்கிறீங்க, சாப்பிட்ற ஒரு நேரமும் நல்லா சாப்பிடணும். ஏன் சொல்ல வரேன், பிசாசு நம்மளை எப்படி அடிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருப்பான். அதனால தான் சொல்றேன், நம்ம எப்போதுமே கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டவங்களா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அன்பா கேளுங்க, உயிரோடு இருக்கிறீங்களா? உயிரோடு இருக்கீங்களா? சில பேர் நடமாடும் பிணங்களா இருப்பாங்க, அலைவ் பட் டெட். நீங்க கிறிஸ்துவுடனே கூட இருந்தீங்கன்னா நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. அதுக்குதான் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். இஃப் யூ வாண்ட் டு பி அலைவ், யூ ஹேவ், நீங்க உயிரோட இருக்கணும்னா போராடணும். வெளியே போறீங்க, ஏராளமான ஜெர்ம்ஸ் இருக்குது, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். சாப்பிட போறீங்க, ஏன் கை கழுவுறீங்க? ஏன்னா உங்களை சுத்திகரித்து கொண்டாதான் நீங்க சாப்பிட்ற உணவு பரிசுத்தமா உள்ள போகும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் கொஞ்சம் கிளென்சிங் தேவை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் கொஞ்சம் பாதுகாப்பு தேவை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் கொஞ்சம் கவனம் தேவை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரொம்ப ஈஸியா வஞ்சிக்கப்படுறது எங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பிசாசு அசால்ட்டா வஞ்சித்துருவான். கெட்டதை நல்லது மாதிரி காமிச்சிருவான். நல்லா இருக்கிறவங்கள கெட்டவங்களா மாத்தி விட்டுருவான். ஆல்வேஸ் ஆன் த காட். என்ன உங்க லைஃப்ல உங்களுக்கு விரோதமா வந்தாலும், இது ஏன் வந்திருக்குது ஆண்டவரே, இதுல இருந்து நான் என்ன செய்யறோம்?
நான் இதுல வந்து தப்பிச்சு ஓடணுமா இல்ல நின்னு ஜெயிக்கணுமா? சில யுத்தங்களை நீங்க நின்னு ஜெயிக்கணும், சில யுத்தங்களை நின்னு பேசிட்டு கூடாது, அந்த இடத்தை விட்டு ஓடிடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உயிரோட இருக்கணும். எதுல உயிரோட இருக்கணும்? ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவங்களா இருக்கணும். ஆத்துமா உயிரோடு இருக்கணும், சரீர பிரகாரமான உயிர் இல்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல எவ்வளோ ஆழமான ஒரு 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 சத்தியம் அடங்கியிருக்கு பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு வேதத்தை இப்படி சாப்பிடுறது பிடிக்குது? வேதத்தை இப்படி கற்றுக்கொள்கிறது பிடிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுல நம்முடைய லைஃப்ல எப்படி மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர்றாரு, இது மாறினாலே எல்லாமே மாறிடும். நான் நம்புறேன், பணம் உங்களை தேடி வரும், புகழ் உங்களை தேடி வரும், பெருக்கம் உங்களை தேடி வரும். ஃபர்ஸ்ட் கோரை ரெடி பண்ணிட்டா மிச்சதெல்லாம் தன்னால நடக்கும். நான் நம்புற விசுவாசிக்கிறேன், அடுத்த வாரம் நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை உயிர்ப்பிச்சிருக்கிறார். இனி பாவம் செய்யக்கூடாதுன்ற ஒரு வைராக்கியம் வந்திருக்குது. சொல்லுங்க ஆமென். எபேசியர் 2:3 வாசிப்போம். எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து. சொல்லுங்க ஆமென். முன்னாடி எப்படி இருந்தோம்? நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம்? முன்னாடி எப்படி இருந்தோம்? இல்ல நீங்க புரியாம நீங்க கிளிப்புள்ள சொல்ற மாதிரி இந்த கிளிகிட்ட குக்குன்னு அதுவும் குக்குன்னு சொல்லும், அந்த மாதிரி சொல்றீங்க. உணர்ந்து சொல்லுங்க. முன்னாடி எப்படி இருந்தீங்க? மாம்சத்தின் இச்சையின்படி நடந்து. மனுஷன்கிட்ட 3 ஆவி போராடும். ஒன்று மாம்சம், இன்னொன்று மாம்சம், இன்னொன்று சத்துரு, மூணாவது தேவனுடைய ஆவியானவர். பாவம், உலகம், பிசாசு. பாவம், உலகம், பிசாசு. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்த பார்ப்பார். ஆனா இந்த மாம்சம் என்ன பண்ணும்? அதனுடைய ஆசை இச்சைகளின்படி நம்ம வாழணும்னு சொல்லி அது நம்மளை இழுக்கும். எழுதப்பட்டிருக்கு பாருங்க, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினால் மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். By nature objects of wrath. என்ன nature? Sinful nature. How did the sinful nature come? Because I was following the desires and thoughts and cravings of the world. அதில் இங்கிலீஷில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் வார்த்தை பாருங்களேன். Gratifying the cravings of our sinful nature. Gratification என்ன தெரியுமா? Do you know what is gratification? பாவம் செய்யறத நியாயப்படுத்துறது தான் gratification. ஆமா, என் லைஃப்ல எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, நான் ஒரு பையனை லவ் பண்றேன், என்ன தப்பு இருக்குது? என் வீட்டில் அன்பு கிடைக்கல, அதனால நான் இந்த அன்பை ஏத்துக்கிறேன். என் மனைவி என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க, அதனால நான் இந்த விபச்சாரத்தை செய்கிறேன். என் கணவன் சரியில்லை, என் வீடு சரியில்லை, எங்க அப்பா அம்மா சரியில்லை. எல்லாத்துக்கும் ஒரு கிராட்டிஃபிகேஷன். இதை நான் செய்யறதுல தப்பு இல்லை, என் நிலைமையில வேற யாராவது இருந்தாங்கன்னா இதை செய்வாங்க,
இதை நான் செய்யறதுனால எனக்கு நான் விரும்பி செய்யல, நான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆகவே நான் இதை செய்வது, எனக்கு இந்த ஈர்ப்பு வருகிறது, நான் இதை செய்வது தவறு இல்லை. இதுதான் கிராட்டிஃபிகேஷன் ஆஃப் த கிரேவிங்ஸ் ஆஃப் our sinful nature. இந்த நிலைக்கு போயிட்டா நீங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறவே முடியாது. அந்த நிலைக்கு உங்களை பிசாசு தள்ளும் போது நீங்க சொல்ல வேண்டிய ஒன்று, நான் பெரிய வேலையை செய்கிறேன், என் மேல இருக்கிற அழைப்பு பெரியது, என்னை அழைத்தவர் பெரியவர், அவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? நான் கிறிஸ்துவுடனே கூட உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன். முன்னே நான் பாவத்தில் அப்படி இருந்தேன், இப்ப என் மாம்சத்தை நான் அடக்கும்படி கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார். ஆகவே பாவம் எனக்குள்ள ஆளுகை செய்ய முடியாது. நான் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். அந்த எண்ணம் எப்படின்னா, அந்த கிராட்டிஃபிகேஷனை தாண்டி உங்களுடைய ஃபெய்த் ஆப்ரேட் ஆகணும். அதான் போட்டு சுபாவத்தினால் மற்றவர்களை போல கோபாக்கு. உங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, என்னடி இப்படி இருக்கிற, ஏத்தி விடுறதுக்குன்னே சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா. நானா இருந்தா போடின்னு சொல்லி துரத்து விடணும், சும்மா இருக்க மாட்டாளுங்க. இந்த கூட இருக்கிற இந்த தோழன்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் பத்த வச்சுட்டு போவாங்க. ஏன் இப்படி இருக்கிற அடிமை மாதிரி உங்க மனைவியை ஏற்றி விட்டு போவாங்க. பொழைக்க தெரியாதவன் புருஷன், 4 காசை சம்பாதிச்சோமா, போய் சொல்லி எதையாவது பண்ணி அந்த வேலையை விட்டு இந்த வேலைக்கு போலாமா? ஏன் உன் புருஷன் 18 வருஷமா அதே கம்பெனியில குப்பை கொட்டினுக்கிறான், என் புருஷன் பாரு இப்படி வந்துட்டார். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், யாரை பார்த்தும் உங்க ஸ்டாண்டர்டை நீங்க மாற்றக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிறது சுபாவத்தினால் மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகள் என்ன தெரியுமா அர்த்தம்? உன்னை பார்த்தாலே நமக்கு கோபம் வரும் தெரியுமா? ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தாலே இது அழிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற கோபம் வரலாம். அது மாதிரி நம்ம இருந்தோமா முன்னாடி? கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோமா? நம்ம மேல பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனுக்கு நம்ம பாவத்தை பார்க்கும்போது என்ன பாவம் பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம மேல கோபாக்கின பிள்ளைகளா இருந்தோம். ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா மாத்திருக்கிறாரு? என் செல்ல பிள்ளை இது, என் செல்ல குமாரத்தி, என் மகன். நீங்க கிறிஸ்துவோட கூட இருந்தா நீங்க அவரோட கூட அவருடைய வலது பரிசுத்த செல்ல பிள்ளையா உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க ஏன் முன்னாடி இருக்க லைஃபுக்கு போகணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாங்க வேற மாதிரி. வேற மாதிரி கிடையாது. டிஃபரெண்ட்னா ஓவரா டிஃபரெண்டா போயிடக்கூடாது. எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் நாங்க உயிர்ப்பிக்கப்பட்டவங்களா இருக்கணும். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஒரே மாதிரி இருங்க. எந்த மாதிரி? அதாவது கிறிஸ்துவினால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. சொல்லுங்க ஆமென். நம்முடைய ட்ரெஸ்ஸிங்ல இல்ல, சுபாவத்தில். நம்ம பிரசங்கம் பண்ற வார்த்தை கூட ஈஸியா பண்ணிடலாம், பேசுற மாதிரி வாழணும். living the life that we preach, that is more important. People are watching what you say and what you do. சொல்றது ஈஸி, பிரசங்கம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா சொல்ற அந்த வார்த்தை, பிரசங்கம் பண்ற வார்த்தையின்படி வாழ்றது, அனுதினமும் பிசாசு நீங்க சொல்றதை கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்போம். ஆனா அதுல சேலஞ்ச் என்னன்னா, இல்ல நான் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த மனசு உயிரோடு இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க இருதயத்துல லைட் வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருதயத்துல லைட் இருக்குதா? பிசாசு என்ன பண்ணுவானா, உங்க இருதயத்துல இருளை கொண்டுட்டான்னா உங்க மனசுக்குள்ள ஒரு கசப்பு உங்க மேல, அந்த சிஸ்டர் என்ன பேசியிருக்கிறாங்க என்னை பத்தி, அந்த சிஸ்டர் முகத்திலேயே முழிக்க கூடாது. உங்க இருதயத்துல வெளிச்சம் இல்லை, இருள் தான் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரி என்ன ஆட்டம் ஆடுறா, நாசமா போவ. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், உள்ளத்துல இருட்டு.
எபேசியர் 1:18 பாருங்க. இதெல்லாம் இந்த இருளா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆத்துமா ஜீவனோடு இருக்காதுங்க. எபேசியர் 1:18 பாருங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருந்த சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்ன வேணுமா? பிரகாசமுள்ள மனக்கண்கள். எல்லாரும் சொல்லுங்க. என்ன மனக்கண்கள்? பிரகாசமுள்ள மனக்கண்கள். சரீர பிரகாரமான கண் இருக்குது, ஆவிக்குரிய மனக்கண்கள். பக்கத்தை பார்த்து கேளுங்க. உங்க மனக்கண்கள் குருடா இருக்குதா இல்ல வெளிச்சமா இருக்குதா? யாருக்கெல்லாம் உங்க மனக்கண்கள் பிரகாசமா இருக்கணும்னு ஆசையா இருக்குது? ஏன் கண்ணாடி போடுறோம்? கண்ணாடி போடலன்னா எழுத்து எல்லாம் மங்கலா தெரியுது. கண்ணாடி போட்ட உடனே எழுத்து நல்லா தெரியுது. அதே மாதிரிதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் வெளிச்சம் குன்றுதோ இயேசுவோடு கூட அவர் நம்மில் ஜீவனோடு இருப்பாரானால் நம்ம மனக்கண்களை பிரகாசிக்க வச்சிருவார். எல்லாத்துக்கும் லைட்டை போட்டு காமிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சொல்லிட்டு தான் அந்த இதெல்லாம் அவர் அழகா கொண்டு வர்றார். எபேசியர் நான் சொல்றேன், கிளாசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல வேணும்னா எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்க கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கைக்குரிய அத்தனை ஆவிக்குரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனும் எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அழகா இருக்கு. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. வாழ்க்கை நெறி மற்றும் ஆவியின் வரங்கள் கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட அந்த கொரிந்திய நிருபத்தை நீங்க வாசிக்கலாம். ஒவ்வொரு நிருபங்கள்லயும் ஆண்டவர் அவ்வளவு ஆழங்களை வைத்திருக்கிறார். அதுக்குதான் நல்ல ஒரு ஸ்டடி பைபிள் நீங்க வாங்கினீங்கன்னா அந்த ஸ்டடி பைபிள்ல ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாடியும் இந்த சாப்டர்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இந்த சாப்டர்ல என்ன ஆழம் இருக்குதுன்றதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கிருபை வேணும் சொல்லுங்க அல்லேலூயா. ஸோ இப்போ வருவோம். இப்போ எபேசியர் 2:4-5 வாசிக்கிறோம். 3 வரைக்கும் வாசிட்டோம். இப்போ 4:5 வாசிக்கிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. தேவனோ, யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. மறுபடியும் அந்த 3வது வசனத்தை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு 4க்கு போலாமா? அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினால் மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். This was our state. We were dead in sins. We were the objects of wrath of God. But God, யாராவது ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. But God. என்னங்க தேவனோ, யாராவது ஆமென் சொல்லுங்க பாபா. மறுபடியும் சொல்லுங்க. தேவனோ, தேவனோ, அல்லேலூயா. தேவனோ, தேவனோ. Thank you Lord. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. இத்தனை பேர் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல வரும். இங்க பாருங்க. நம்ம கோபாக்கினையின் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ராத்தா இருந்த நம்மளை தேவனோ தமது மிகுந்த இரக்கத்தினாலே ஐஸ்வர்யம் உள்ளவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பு 2 காரியம் எழுதப்பட்டிருக்குது. எழுதிக்கோங்க. இரக்கம், அன்பு.
ஐஸ்வர்யமான இரக்கம், மிகுந்த அன்பு. The riches of his mercy and his great love. நம்மளை உயிரோட வைக்கிறதுக்கு காரணம் 2 காரியம்தான். அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு. யாருக்கெல்லாம் இன்னைக்கு அந்த இரக்கம் அதிகமா வேணும்? நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன், உங்க கோர்ட்டு கேஸ கர்த்தர் இந்த மாதம் முடிய வைப்பார். இந்த உபவாச ஜெபத்துல உங்களுக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ண போகிறார். கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க. அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அவருடைய மிகுந்த அன்பு, இந்த 2 காரியமும் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் நிரப்ப போகிறார். இது 2த்தினால என்ன பலன் கிடைச்சிச்சா? வாசிங்க 5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. லாசருவே வெளியே வா. இரக்கம், அன்பு. லாசருவை மரித்தவனில் இருந்து உயிரோடு அவனை எழுப்பினதுக்கு காரணம் இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மிகுந்த அன்பு. தலித்தா குமி, சிறு பெண்ணே டார்லிங் அரைஸ். ஆக்சுவலா அதான் அதனுடைய மீனிங். என் செல்லம் எந்திரிமா. தலித்தா குமி, மிகுந்த அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மிகுந்த அன்பு. கையை பிடிச்சாரு உயிரோடு. நாயினூர் விதவையினுடைய மகனை பாடையில கொண்டு வர்றாங்க. அந்த அம்மாவுடைய கண்ணீரை பார்க்கிறாரு. இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மிகுந்த அன்பு. பாடையை தொட்டாரு, வாலிபன் உயிரோடு எழும்பிட்டான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கணும்னா என்ன வேணும்? இரக்கத்தின் ஐஸ்வர்யம். என்ன வேணும்? என்ன வேணும்? எத்தனை பேருக்கு நம்புறீங்க? நீங்க கேட்டு அவர் தரப்போறதில்ல, அவர் ஏற்கனவே உங்க மேல வச்சிருக்கிறார். ரொம்ப அழகா போட்டிருக்குது. தேவனோ, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்துல நீங்க இதுல மரித்தவர்களாக இருந்தீங்கன்னு 3ஆம் வசனத்தை சொல்றாரு. கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தீங்கன்னு முன்னாடி சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு தேவனோ. அதாவது நான் இப்போ ஒன்று சொல்ல போறேன், நீங்க கைத்தட்ட போறீங்க. ரெடியா இருக்கிறீங்களா? நம்ம நிலைப்பாட மாத்தலனா கூட கர்த்தர் நமக்காக தன் நிலைப்பாட்டை மாற்றி நம்மை ஏற்றுக்கொண்டார். நம்ம மாறினதுனால அவர் மாறலங்க. நம்ம இருந்த நிலையில அவர் தன்னை மாற்றி நமக்கு இரக்கம் பாராட்டி, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்ன பண்ணார்? அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு ஒன்று செய்ய போறோம். எபேசியர் 4:17-18 இருக்கிற மாதிரி இந்த உலகத்தினுடைய மக்களுடைய சிந்தனையின்படி நடவாமல் நம்ம அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் ஜீவனுடையவர்களாய் நாம் வாழ போறோம். வாசிங்க எபேசியர் 4:17-18. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்களிலே நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. எதுக்கு அந்நியரா இருக்கிறாங்க? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறாங்க. ஆனா நம்ம கிறிஸ்துவ அப்படி அறியல. நம்ம மனசை கர்த்தர் புதுசாக்க விரும்புறாரு. I am alive with Christ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
தேவனே சுத்தமான இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னில். சங்கீதக்காரன் அவர் மனம் இருட்டாச்சு. அவர் உடனே கேட்கிறாரு, என் மனசுல இருள் இருக்குது, ஒன்று செய்யுங்க, எனக்கு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க, என்னுடைய இருதயம் இப்பொழுது புதிதாகப்படுவதாக. எத்தனை பேருக்கு புதிய இருதயம் வேணும்? எசேக்கியேல் 36, 26, 27 வாஸ்து முடிக்க போறோம். எசேக்கியேல் 36, 26, 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? கல்லான பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, புதிதான ஆவியை ஃபர்ஸ்ட் கொடுப்பாராம். நவமான இருதயம், புதிதான ஆவி, அப்புறம் சதையான இருதயம். நெக்ஸ்ட் 27, என் ஆவியை வைத்து. அப்படின்னா ஒபீடியன்ட் ஹார்ட்டை தருவேன்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை இன்னைக்கு மாற்றி இருக்கிறார். அதனாலதான் எபேசியர் 2:5 இன்னைக்கு நான் உங்களுக்கு வாக்குத்தத்த வசனமா கொடுத்த அந்த வார்த்தையினுடைய அடுத்த பகுதி பரிமாணம் 6:7 இப்படியா சொல்லி முடிக்கிறாரு. எபேசியர் 2:6-7, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில். யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குது? சத்தமா ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க அவரோட கூட உயிர்ப்பிக்கப்பட்டா, சொல்லுங்க, அவரோட கூட உயிரோடு எழுப்பப்பட்டா நம்முடைய வருங்காலங்களில், எல்லாரும் சொல்லுங்க, வருங்காலங்களில் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை. யாரெல்லாம் ரிச் ஆக போறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. கிருபையின் மகா மேன்மையான, கிருபையின் மகா மேன்மையான, இல்ல உணர்ந்து சொல்லுங்க, கிருபையின் மகா மேன்மையான வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக என்ன பண்ண போறாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட. யாரெல்லாம் அல்லேலூயா சொல்றீங்க? உங்களை உயிர்ப்பிச்சதே எதுக்குன்னா அவர் கூட உட்கார வைக்கிறதுக்கு. உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9444150777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006
023. ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.